ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோன்றது பார்க்கலாம். எப்படி எக் ஃப்ரைட்ஸ் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிங்க கடையில், தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோங்க. எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். கொஞ்சம் கடுகு எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுங்க. போடுங்க, கொஞ்சமாக போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுக்கோம். கொஞ்சம் வெங்காயம் கடுகு கொஞ்சோன்னே வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் எப்படி எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோன்றது பார்த்துங்க. இப்படி தான் நாங்கள் செய்வோம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் கொஞ்சம் போட்டுங்க. கடுகு கொஞ்சம் பொரியுது, வெங்காயம் போட்டுங்க. வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுருக்கோம், அதை போட்டு வதக்கலாம். நல்லா கொஞ்சம் வதக்கணும். அப்படியே வதக்கணும், நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி போடணும். கொஞ்சம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் ஃப்ரைட் ரைஸும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினா தான் வந்து பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். நல்லா நல்லா வதக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைஸை போட்டுக்கலாம். ஒயிட் ரைஸ் போட்டுக்கலாம். ஒயிட் ரைஸ் எடுத்துக்கலாம். ஓகே, 2 தண்ணி போட்டுக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நாலு முட்டை ஊற்றிக்கலாம். எக் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அப்படியே கொஞ்சம் வதக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் எடுத்து போட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெப்பர் தூள் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேடாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். பீன்ஸு, கேரட்டு அதை மிக்ஸ் பண்ணது ரெடிமேடாக வாங்கியிருக்கோம். அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணது பவுட்ரு நம்ம போட்டுக்கலாம். அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதாங்க ஃப்ரைட் ரைஸு, நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது ஃப்ரைட் ரைஸு. சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எக் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலே பண்ணதுங்க, சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம். இதாங்க எங்கள் வீட்டில் ரெடி பண்ணது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் எக் ஃப்ரைட் ரைஸுங்க.
எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. தாங்க நம்ம வீட்டில் பண்ணது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக் ஃப்ரைட் ரைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணது. அவ்வளோதாங்க, ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முட்டை ஒன்று வச்சுருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதாங்க எங்கள் வீட்டில் ரெடி பண்ணது, நம்ம ஸ்டைலில் நம்ம ரெடி பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,